Hi viewers, welcome to Cut and Cook channel. வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சேப்பங்கிழங்கு யூஸ் பண்ணி மோர் குழம்பு வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிராமத்து முறையில் வந்து சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு வந்து எப்படி தயார் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்துட்டு அதனால தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி அந்த மண்ணெல்லாம் நீக்கிட்டு மறுபடியும் சேப்பங்கிழங்குல நல்ல தண்ணி எடுத்துட்டு குக்கர்ல வந்து 3 ல இருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு வந்து மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாவும் இஞ்சி தான் 5 பச்சை மிளகா 4 சின்ன துண்டு அளவுலான இஞ்சி சேர்த்துட்டு அம்மியில் நல்லா தட்டி நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மி யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி மசாலாஸ் எல்லாமே அரைக்கிறேன். அம்மி இல்லைன்னா மிக்சியில் வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா மிளகா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிளகா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகா அரைச்சது நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு கைக்குத்தளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் 4லேருந்து 5 பல் பூண்டு எடுத்துட்டு இதையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கொரகொரப்பாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு கைக்குத்தளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா அம்மியில் நச்சுட்டு அந்த சின்ன வெங்காயமும் தேங்காயும் சேர்த்து நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். என்னதான் மிக்சியில் அரைச்சி குழம்பு வைக்கிறதோட அம்மியில் ஒன் டைம் வந்து அரைச்சி மசாலாலாம் அரைச்சி குழம்பு வச்சா அதோட டேஸ்ட்டே வேறு லெவல் தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அம்மி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி பாருங்கள். மசாலா எல்லாமே நல்லா வலிச்சு எடுத்துகிட்டு அம்மியை கழுவி அந்த தேங்காய் தண்ணியும் வந்து தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கிழங்கு வந்து 3 விசில் வந்துட்டு பார்த்தா நல்லா வெந்துடுச்சு. ஈஸியாக வந்து இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கிழங்கு எப்படின்னா கொஞ்சம் வலுவலுப்பு தன்மையாக இருக்கிறதுனால தோலை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணாலே அப்படியே இந்த கிழங்கு வந்துடும். கிழங்குல உள்ள தோலை எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கிழங்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மோர் குழம்பு வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் வந்து தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளினா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன தக்காளினா 2. நான் அன்றைக்கி நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். என்னால் சின்ன தக்காளினா 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து பரட்டி விடுங்க. தக்காளி லைட்டாக சுருங்கினதும் அதில் வந்து மசாலா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து இஞ்சி பச்சை மிளகா வந்து அரைச்சி வச்சு இந்த விழுதியும் சேர்த்துட்டு நார்மல் வாட்டரும் சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு அளவான எவ்வளோ மோர் குழம்பு வேணுமோ அது தக்கன வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கூடவே வந்து கிழங்கையும் வந்து அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி கிழங்கு எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். உப்பு ஆட் பண்ணியிருக்கும் போது அந்த கிழங்குல உப்பு எல்லாம் அப்சர்வ் ஆயிரும். இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரமும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகும். நல்லா 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேக கொதி வர ஸ்டேஜில் வந்து ஃப்ளேவருக்காக கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்து தக்காளி சுருண்டு வர தண்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ மோர் குழம்புக்கு தேவையான தயிர் வந்து எடுத்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா கட்டியாக இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு நல்லா ஒன்று போல் அப்படி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி இந்த மாதிரி தயிர் பதத்துக்கு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் சின்ன வெங்காயம் மசாலாவையும் சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதி வர தண்டி வெயிட் பண்ணலாம். தேங்காய் சேர்க்கவும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதி வந்தால் நம்மளோட மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஃபைனலாக வந்து குழம்பு நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்பு காணுமான்னு செக் பண்ணிவிட்டு அகைன் ரிமைனிங் உள்ள தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளிப்பு காணி நாட்டு தக்காளி பழம் 2 சேர்த்துருக்கேன். அது போக தயிர் சேர்த்துருக்கனால புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடணும். தயிர் ஆட் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆகிடும். கூடவே ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக மோர் குழம்புக்கு வந்து ஒரு தாளிசம் ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளோட சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு வந்து தயார். வைக்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணது, 2 வரமிளகா, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் கலர் வந்து சேஞ்ச் ஆக தண்ணி வெயிட் பண்ணிவிட்டு நல்லா தாளிச்சிட்டு மோர் குழம்புல சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடும். சுட சுட சாதத்துக்கு வந்து இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது கூட ஏதாவது ஒரு வகையான காய் பொரியலோ இல்லை மாங்காய் ஊறுகாவோ எடுத்துட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டே வேறு லெவல். வெயில் காலத்துக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு வந்து ரெடி பண்ணி வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ guys, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.